வணக்கம், ராதே கிருஷ்ணா. வெல்கம் பேக் டு சகசரணாகதி. இன்னைக்கு காலம்பரை நம்ம பார்த்தது ஸ்ரீ பூமி தேவி சமேத ஸ்ரீ ஒப்பில்லா அப்பன் கோவில் நம்ம பார்த்தோம். திருவிண்ணகரம்னு வழங்கக்கூடிய ஒப்பிலியப்பன் கோவில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய கோவிலும் ஒரே மாதிரி ஒரே நேம்ஸ் உள்ளக்கூடிய டெய்டிஸ் இருக்காங்க. என்னன்னா எல்லா முலையம்மையும் கோமுக்தீஸ்வரர் ஆலயம் இடம். இது எங்க இருக்குன்னா கும்பகோணம் பக்கத்துலயே திருவாவடுதுறை பக்கத்துல இருக்கு. மயிலாடுதுறை மிடில் திருவாலங்காட்டுல இறங்குனா 1/2 கிலோமீட்டர்ல. இந்த கோயிலை பத்தி ஃபுல் ஹிஸ்டரி நம்ம பார்க்க போறோம். ஸ்டே டியூன் வித் அஸ். ராதே கிருஷ்ணா. திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் மாதவ சிறுவஞான முனிவர் சைவ சமயத்தின் மேன்மையினை உலகு அறிவதற்கும் திருவாவடுதுறை ஆதீனத்தின் புகழ் பெருகுவதற்கும் காரணமாக இருந்து விளங்கியவர். விக்ரமசிங்கபுரத்தில் தோன்றியவர். குழந்தை பருவத்திலேயே சிவபிரான் பேற்றை அடைவதற்குரிய குணங்கள் இவரிடம் காணப்பட்டன. ஆதீன துவிஜிய குரவர் பேரூர் வேலப்ப தேசிகரிடத்து ஞான தீட்சைகள் பெற்றார். அவர்களிடம் நூல் பல கற்றார். மெய்ஞானத்தில் சிறந்து விளங்கினார். மொழி சமயம் தொடர்பாக 28 நூல்கள் இயற்றி தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்தார். சிவஞான போதத்திற்கு இவர் அருளிய மாபாட்டியம் தமிழ் உலகிற்கும் கிடைத்துள்ள அரும்பெரும் செல்வம். ராதே கிருஷ்ணா. வெல்கம் பேக் சகசரணாகதி. இன்னைக்கு காலையில் நம்ம ஸ்ரீ உப்பிலியப்பன் கோவில் பூமி தேவி சமேத ஸ்ரீ உப்பிலியப்பன் கோவிலை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ஒப்பில்லா முலையம்மை சமேத ஸ்ரீ கோமுக்தீஸ்வரர் ஆலயம். பக்கத்துலேயே திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த கோவில் இது. இந்த கோவிலை பற்றிய டீட்டெயில்டு டெம்பிள் ஹிஸ்ட்ரி வந்துட்டே இருக்கு. ஸ்டே கனெக்டட் டில் தென். ராதே கிருஷ்ணா. எவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறத நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்ம கூடவே ஒரு புலவர் வந்திருக்காரு. ரொம்ப கூட பந்தாலாம் இல்லாமல் இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னு 5 நிமிஷம் சொல்லலாமே அப்படின்னு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இந்த மாதிரி ஒரு எல்டர் ஜென்ரேஷன் பீப்புள் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறச்சே ஐ ரெக்வஸ்ட் யங்கர் ஜென்ரேஷன் பீப்புள் இந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம அவங்களோட ஞானத்தை எல்லாருக்கும் கொண்டு வர மாதிரி நிறையா பேட்டிகள் எடுக்கணும், நிறையா இந்த மாதிரி கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இவர் நம்ம கூட இணைந்திருக்கவர். இவர் பேர் புலவர் முத்து முருகேசன் அவர்கள். ப்ரொஃபஸராகவும் இருக்காரு, ரிட்டையர்ட் ப்ரொஃபஸராக இருக்காரு. ஸோ இவர் இந்த கோயிலை பற்றி என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். சொல்லுங்கள் சார். வணக்கம். பிற்கால சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலில் திருவாவடுதுறை கோயில் மாசில்லாமணி ஒப்பில்லாமுலை ஈஸ்வரி ஆலயத்தின் முன்னே ராஜகோபுரம், மகாமண்டபம், ரத்த மண்டபம், மிகப்பெரிய நந்தி ஆகியவற்றை புடைசூழ அமைந்தது இந்த திருக்கோயில். திரு ஆவடுதுறை, திரு அழகு, வடு குற்றம், பசுவினுடைய குற்றம் நீங்க பெற்ற துறை திரு ஆவடு தன்துறை, குளிர்ச்சி பொருந்திய துறை திருவாவடுதுறை. கைலாயத்தில் ஒரு சமயம் எம்பெருமானுக்கும் உமாதேவியாருக்கும் ஏற்பட்ட தாயத்து விளையாட்டில் ஏற்பட்ட ஒரு சிறு சலசலப்பினால் அம்பிகை பசு ரூபமாக சபிக்கப்பட்டு நேபாள், கேதார், பத்ரிநாத், திரு அலங்காடு போன்ற தலங்களையெல்லாம் வணங்கி
பசுவாக ரூபம் பெற்றதனால் ஒவ்வொரு ஆலயத்திலும் வணங்கி எம்பெருமானை பழைய ரூபத்தை வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருகின்ற போதுதான் இந்த ஆலயத்திலே அம்மையை அணைத்து எழுகிறார். அம்மை பாலாக எம்பெருமான் மீது சிவலிங்கத்தின் மீது சொரிய அணைத்து எழுகின்ற ஒரு அற்புதமான திருத்தலம் இங்கே இந்த திருவாவடுதுறையாகும். மிகப்பெரிய நந்தியை உடையது. பிரதோஷ காலத்தில் நந்தி எம்பெருமானுடைய வழிபாடு ஏராளமான பக்தர்களோடு மிகச்சிறப்பாக நடைபெறும். இந்த ஆதீனத்தை அருகில் உள்ள திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது. அவருடைய முழு பொறுப்பிலே இது செயல்பட்டு வருகிறது. ஞானசம்பந்த பெருமான் இந்த ஆலயத்திற்கு வந்தபோது அவருடைய தந்தை சிவபாத இருதயருடைய யாக வேள்விக்காக பொருள் கேட்ட போது மாசிலாமணீஸ்வரை பார்த்து, இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரெனும் உணகழல் தொழுதெழுவேன், கடல்தனில் அமுதமோடு கலந்த நஞ்சினை மிடரி நில்லடக்கிய வேதிகேனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதும் எமக்கு இலையேல் அதுவோ உமது இன்னருள் ஆவடு துறையரணை என்று 11 பாடலை பாடுகிறார். அந்த பாடலை பாடி முடித்தவுடன் ஒரு பூதம் தோன்றி 1000 பொற்காசுகளை ஞானசம்பந்தனிடம் கொடுக்க, ஞானசம்பந்தனுடைய தந்தை இதை பெற்று யாகத்தை முடித்ததாக ஒரு வரலாறு உண்டு இந்த ஆலயத்தில். அதை அடிப்படையாக வைத்து திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ இம்பளவான தேசிக பிரமாச்சாரிய சுவாமிகள் வியாழக்கிழமை தோறும் இந்த ஆலயத்தில் வந்து மாசிலாமணீஸ்வரை ஒப்பிலாமலை அம்மையும் வணங்கி ஞானசம்பந்தர் இருந்து பொற்கிழி இருந்த இடத்திலே அமர்ந்து பசு இனங்களுக்கெல்லாம் பழம் கொடுத்து கீரை வகைகளெல்லாம் கொடுத்த பிறகு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சுமார் 1000 பக்தர்களுக்கு பொற்கிழி வழங்குகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் இவங்க தளத்தில் இருக்கின்ற போது வழங்குகிறார்கள். சென்ற வியாழக்கிழமையும் அதை வழங்கினார்கள். உள்ளே வருகின்ற போது பூஜையை முடித்துவிட்டு திரு மடத்திற்கு வருகின்ற போது அங்குள்ள சிப்பந்திகளுக்கெல்லாம் அதிகமான பொற்பணத்தை கொடுத்து இன்று வரை அருள் பாலிக்கின்றார்கள். 24வது குருமகா சன்னிதானம் காலம் இந்திய வரலாற்றிலேயே ஒரு அற்புதமான பொற்காலமாக திருவாவடுதுறை மக்கள் போற்றக்கூடிய அளவுக்கு, உலகம் நேசிக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய காலம் அமைந்திருக்கிறது. 1947 நாடு சுதந்திரம் பெறுகின்ற போது திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து செங்கோலை பெற்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு சுதந்திரத்தை பெற்றார்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு. அப்பொழுது இந்த 19வது குருமகா சன்னிதானம் இருந்தவர்கள் நோய் பற்று இருந்த காரணத்தால், உடல் நலம் குன்றியிருந்த காரணத்தால் அப்பொழுது உள்ள தம்பிரான் சுவாமிகள், அகில உலக நாதசுரையாக சக்கராதிபதி TNR ராஜரத்னம் பிள்ளை அவர்கள், ஓதுவாமூர்த்திகளெல்லாம் டெல்லி சென்று 14 ஆகஸ்ட் 14 நள்ளிரவு 11:45 செங்கோலை லார்ட் மவுண்ட் பேட்டனிடம் கொடுத்து, அரசால்வோர் ஆணை நமதே என்ற ஞானசம்பந்தனுடைய பாட்டை கொடுத்து செங்கோலை பண்டிட் ஜவஹர்லாலிடம் கொடுத்தார்கள். ஆக ஆணை திருவாவடுதுறை ஆதீனத்தை சார்ந்தது என்பது வரலாறு மெய்ப்பிக்கும். அது மட்டுமில்லாமல் புதிய நாடாளுமன்றம் கட்டிய போது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் குருமகா சன்னிதானத்தை அழைத்து மீண்டும் ஒரு செங்கோலை பெற்றது ஆகஸ்ட் 19ஆம் தேதி. சென்ற ஆண்டு 19ஆம் தேதி என்பது வரலாற்றில் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. உலகமே திருவாவடுதுறை ஆதீனத்தை திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு செயல்பாட்டினை மாண்புமிகு பாரத பிரதமர் திருவாவடுதுறை ஆதீனம் 24வது ஸ்ரீலஸ்ரீ இம்பளவான தேசிக பிரமாச்சாரிய அவர்கள் அழைத்து கௌரவப்படுத்தியது இந்த மடத்தினுடைய பெருமைக்கு மேலும் பெருமை சேர்க்கும். திருமாளிகை தவிர இத்தலத்திலே இருந்து அற்புதங்கள் பலவற்றை நிகழ்த்திய பெருமை அவருக்கு உண்டு. தான் காவிரியிலிருந்து நீர் எடுத்து வரும்போது எதிரே வருகின்ற ஒரு சவத்தை தன் குடத்தை ஆகாயத்தில் எழுப்பி அந்த சவத்தை ஊர் பெறச் செய்து பிறகு அந்த குடத்தை எடுத்து வந்து குரு நமசிவாயமூர்த்திக்கு அபிஷேகம் செய்த வரலாறு மறக்க முடியாது. வேறு சுண்டலை பாத்தி கட்டி முளை கட்டி அவிச்ச பயிரை பாத்தி கட்டி மீண்டும் முளைக்கச் செய்த பெருமை திருமாளிகை தேவரை சாரும். அவர் ஐக்கியமான இடம் அவருடைய குரு மடத்திலேயே இங்கே திருவாவடுதுறையிலேயே இருக்கிறது. நமசிவாயமூர்த்தி அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது. 14ஆம் நூற்றாண்டில் குரு நமசிவாயமூர்த்தி அவர்களால் இந்த மடம் சாபக்கம் பெற்றது. தற்பொழுது ஆளுகின்றவர்கள் 24வது குருமகா சன்னிதானம் குருமகா சன்னிதானமாகும். கோவிலில் நிறைய விஷயம் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. இதில் நுழைஞ்ச உடனே கோவிலில் என்ட்ரன்ஸ் மயிலில் வந்தோடனே லெஃப்ட் சைடில் ஒரு சன்னதி இருக்கு. அந்த சன்னதிக்கு அடுத்ததா ஒரு முனிவரோட சன்னதி. திருமூலர் இங்கே முக்கியமான இடம்.
இந்த மண்ணின் மைந்தர் என்று அழைக்கப்படுகின்ற திருமூல தேவனார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி மறைந்து 3000 மந்திரங்களை தந்த ஊர் இந்த திருவாவடுதுறை. நீண்ட வரலாறை உடையது திருமூலருடைய வரலாறு. ஒரு நிமிடம். பொதிகை மலையில் அகத்திய முனிவரை தரிசிக்குமாறு நந்தியம்பெருமான் கையிலயத்தில் சொல்ல ஒரு சிவயோகியாக ஆகாய வழியே வந்து கொண்டிருக்கிறார். அவர் திருவாவடுதுறை காவிரி கரையில் வருகின்ற போது ஆவினங்கள் எல்லாம் தன்னை மேய்க்கக்கூடிய இறந்து கிடப்பதைக் கண்டு ஓலமிட்டு அழுகின்றது. அதை பார்த்த சிவயோகியர் அங்கே ஒரு மரப்பொந்திலே தன்னுடைய உடலை வைத்துவிட்டு தன் உடலை அந்த உயிரை அந்த இறந்து போன மூலன் என்பவனுடைய உடலை செலுத்துகிறார். பசுக்கள் அல்ல அவரை நான் தழுவி காவிரியில் நீராடி மாலை வருகின்ற போது தன் இல்லம் நோக்கி வருகிறது. அருகில் உள்ள சாத்தனூரில் இருந்துதான் அந்த ஆவினங்கள் எல்லாம் அப்பொழுது வீர சோழன் மஞ்சளாறு என்ற நதிகள் இல்லாத போது காவிரி கரையில் வந்துதான் அந்த மேய்க்கின்ற பழக்கம். அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் சாத்தனூர் செல்லுகிறது. மாடுகள் எல்லாம் அந்த வீட்டுக்கு போய்விட்டன. ஆனால் நான் மாடுகளை மேய்க்கின்ற மூலன் என்பவன் மட்டும் வெள்ளம் செல்லவில்லை. மனைவி வந்து அவளை அழைக்கின்ற போது நான் உன் கணவன் அல்ல, உன் கணவன் இறந்து போய்விட்டான் விதிவசத்தால், அவன் உடலிலே என் உயிர் இருக்கிறது என்று சொல்ல அவள் ஊரை கூட்டி கேட்கின்ற போது உண்மையை சொல்லுகிறார். ஊர் மக்கள் அந்த பெண்ணை வாழ வைக்கிறார்கள். மூலன் அன்று இரவு முழுவதுமே சாத்தனூரில் இருக்கின்றார். மறுநாள் காலை யோகத்திலிருந்து மறுநாள் காலை வந்து மரப்பொந்திலே தன்னுடைய உடலை பார்க்கிறார். அங்கு உடல் இல்லை. அப்பொழுது ஒரு அசிரியர் வருகிறது. அருகில் உள்ள திருவாவடுதுறைக்கு சென்று மாசிலாமணீஸ்வரி வணங்கி படரசன் கீழ் இருந்து 3000 ஆண்டுகள் தோன்றி மறைந்து 3000 மந்திரங்களை தந்து எம்மை வந்து அடைவாயாக. மூலனுடைய உடலிலே தன் உயிர் செலுத்திய சிவயோகியார் அன்று முதல் திருமூலன் என்று அழைக்கப்படுகிறார். நவகோடி சித்தபுரம் என்ற பெயரை உடையது இந்த திருத்தலம். ஆவடுதுறை, ஆவடு தந்துரை என்ற ஒரு பெயர் உண்டு. மண்ணின் மைந்தர் என்று மக்களால் போற்றப்படுகின்ற திருமூலனுடைய அற்புதமான படைப்பு 3000 பாடல்கள். அறத்தை பற்றி ஒரே ஒரு பாடலை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அறம் செய்துதான் மனிதன் வாழ வேண்டும், அப்பொழுதுதான் அவனுக்கு சரியான முக்தி கிடைக்கும் என்று ஒரு மனிதனாக பிறந்தான். இறைவனுக்கு ஒரு பச்சிலையை போடுங்கள், அது முடியாவிட்டால் பசுக்கு ஒரு வாயுரை கொடுங்கள், அது முடியாவிட்டால் உண்ணுகின்ற போது ஒரு கைப்பிடி சோற்றை மற்றவருக்கு கொடுங்கள், அதையும் உங்களால் முடியாவிட்டால் பேசுகின்ற போதாவது இனிமையாக பேசுங்கள், அதுவே மிகப்பெரிய தர்மம் என்று சொல்லுகிறார். யாவர்க்குமாம் இறைவர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே என்று வாழ்வாங்கு வாழ வேண்டிய மக்கள் சமுதாயத்துக்கு வாழ்க்கையை படம் பிடித்து காட்டக்கூடிய அற்புதமான சித்தர் திருமூல தேவன் என்பதை இந்த மண்ணின் மைந்தர் என்று சொல்வதிலே பெருமை அடைகிறோம். ஆண்டுதோறும் அவருக்கு இங்கே விழா நடைபெறுகிறது. விழா காலங்களில் திருமூலர் திருமந்திர மாநாடு நடைபெற்று மிகப்பெரிய அறிவாளிகளை எல்லாம் கொண்டு வந்து ஆன்மீக சான்றோர்களெல்லாம் கொண்டு வந்து விழா நடத்துகிறார்கள். தை மாதம் அசுபதியிலே மடத்தினுடைய ஃபவுண்டர் குரு நமஸ்வாய மூர்த்திகளுக்காக 10 நாள் இங்கு விழா நடக்கும். அந்த விழா நாளிலே குருமகா சன்னிதானம் எழுந்துருளி அந்த ஆன்மீக பிரிவுடைய சொற்பொழிவை கேட்டு அவர்களுக்கு பொற்கிழி வழங்கி பொன்னாடை போற்றி அவர்களை கௌரவித்து வருகிறார்கள். இது ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. 14ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட இந்த மரம் தமிழையும் சைவத்தையும் வாழ்வாங்கு வாழ மக்கள் நிலை கொண்டு இருப்பதற்காக இந்த நிலைப்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். குரு நமசிவாயமூர்த்தியினுடைய இந்த நமசிவாயமூர்த்தியினுடைய காலம் திருவாவடுதுறை வரலாற்றிலேயே பொற்காலம். இந்தியா அறியக்கூடிய மிகப்பெரிய திருத்தலமாக இந்த மாசிலாமணீஸ்வரர் ஒப்பிலாமொழி அம்மை சமேத திருக்கோயில் இங்கே அமைந்திருக்கிறது. புத்திர சோகம் பெறுவதற்காக இங்கே வந்து தியாகராஜர் எழுந்துருளி, திருவாரூர் தியாகேச பெருமான் இங்கு எழுந்துருளி குழந்தை பெருற்றுக்காக அருமையான ஒரு உபதேசங்கள் எல்லாம் செய்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் இந்த திருவாவடுதுறை. படர் அரசு இங்கிருந்துதான் திருமூலர் அமர்ந்து 3000 பாடல்களை தந்தார். எல்லா இடத்துலையும் அரச மரம் நேராக இருக்கும், ஆனால் இங்கு படர் அரசு, படர்ந்த அரசு. இந்த அரசின் கீழ் மகப்பேறு இல்லாதவர்கள் வந்து ஒரு மண்டலம் 48 நாட்கள் இங்கே இருந்து வளம் வந்து 108 முறை சுற்றி வந்தால், சுற்றி வந்து தியாகரேசரை கடந்து வணங்கினால் அவர்கள் பிள்ளை பேறு அடைகிறார்கள் என்பது வரலாறு சொல்லுகின்ற ஒரு உண்மை. மிகப்பெரிய இந்த ஆலயம் மிக்க தூய்மையாக பூஜை இருக்கின்ற இடமாக மிகப்பெரிய நிர்வாகத்தை உடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய நேரிய நிலைப்பாட்டிலே உள்ள ஒரு திருத்தலம் கோமுக்தீஸ்வரர் ஆலயம்.
ஆலயத்தில் நுழைந்தவுடன் ராஜகோபுரம், அதற்கு முன்னால் மகா மண்டபம், முன்ன அம்பிகை பசுவாக சபிக்கப்பட்ட அந்த அம்பிகையின் உருவம் எம்பெருமானுடைய திருமேனியிலே வாளை சொரிய இங்கே உள்ளே அணைத்து எழுகின்றார் என்ற ஒரு அற்புதமான நிலைப்பாடு இந்த ஆலயத்திற்கு உண்டு. ராஜகோபுரத்திற்கு இடப்புறமும் வலப்புறமும் சுப்பிரமணியரும் விநாயக பெருமானும் காட்சியளிக்க உள்ளே ஆதி கும்பேஸ்வருடைய மடம் இருக்கிறது. அதன் உள்ளே வருகின்ற போது சுற்றுச்சுவர் 3 பிரகாரங்களை உடையது. வெளிப்பிரகாரம் மிக பெரியது. உள்பிரகாரத்தின் ஈசான மூலையிலே திருமூலருக்கு ஐக்கியம் ஆகின்ற ஞான சமாதி இருக்கிறது. அங்கு நித்திய பூஜை நடைபெறுகிறது. உள்பிரகாரத்தில் மாசிலாமணி ஈஸ்வரர் இருக்கின்றார். அப்படியே உள்பிரகாரத்தில் பரிவார தெய்வங்களெல்லாம் இருந்து காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருவாவடுதுறை. பசு ரூபமாக பெற்ற அம்பிகை முக்தி பெற்ற காரணத்தால் திரு ஆ வடு துறை, பசுவினுடைய வடிவம் நீங்க பெற்ற துறை, பசுவாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். இங்கு அவர்கள் அனைத்து எழுகின்றார். அனைத்து எழுந்த நாயகர் இங்கே ஆலயத்தினுடைய தனி சிறப்பு. இந்த கோயில்ல இந்த தை மாசத்தை பத்தி சொன்னீங்க, அது தவிர்த்து வேற என்ன விசேஷங்கள் நடக்கிறது? பிரதோஷ காலம் இருக்கும், வார வாரம் பிரதோஷம் உண்டு. ஏராளமான பக்தர்கள், 1000க்கு மேலான பக்தர்கள் தஞ்சை பிரகதீஸ்வரர்கள் கூடுவது போல இங்க கூடுவார்கள். குருமகா சன்னிதான் எழுந்தருள்வார்கள். வியாழக்கிழமை தோறும் இந்த பொற்கழி என்கின்ற ஒரு குருமகா சன்னிதானம் உள்ளே சென்று மாசிலாமணீஸ்வரர், ஒப்பிலாமணி அம்மா எல்லாரையும் வணங்கி வெளியில் வருகின்ற போது அனுதினமும், அதாவது வியாழக்கிழமை தோறும் 1000 பேர் கூடுவார்கள். மதியம் சரியாக 1 மணி சுமார் கூடி அவ்வளவு பேர்களுக்கும் இங்கே பொற்கழி வழங்குகிறார்கள். ஆலயத்தில் வேலை பணியாற்றுகின்றவர்களுக்கு உள்ளே இருந்து அவர்களுக்கு ஏராளமான தொகையை, குறிப்பாக 200, 500 என்ற தொகையை அங்கே உள்ள சிப்பந்திகளுக்கு வழங்குகிறார்கள். மாதந்தோறும் விழாக்கள் உண்டு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விழா நடக்கும். தேர் திருவிழா தை மாதம் அசுபதியின் போது கோயிலில் 10 நாள் கொடியேற்றுவார்கள். ஒவ்வொரு நாளும் சுவாமி புறப்பாடு காலை இரவு 2 வேளையும் கோயிலிருந்து சாமி 4 வீதிகள் சன்னதி அக்ரகாரம் சுற்றி திரும்ப இரவு 10 மணிக்கு வரும். காலையில் அதே போல் 1 மணிக்கு, காலையில் 9 மணிக்கு புறப்பட்டு 1 மணிக்கு வரும். சப்பரம் உண்டு. தேர் 8ஆம் நாள் அன்றைக்கு தேர் உண்டு. தியாகராஜருடைய ஆட்டம், அந்த ஆட்டம் தேர்ல இறங்கி வரும்போது ஆட்டம். தேர்ல தியாகராஜரை கொண்டு இந்த மண்டபத்தில் அமைத்திருப்பார்கள். இங்கிருந்து தேருக்கு அந்த ஆட்டத்தோடு அங்கு சென்று மிகப்பெரிய சிறப்பு இந்த திருவாவடுதுறைக்கு உண்டு. பல வரலாறுகளை உள்ளடக்கியது. அடுத்தடுத்து வருகின்ற போது நீண்ட நெடிய வரலாறு. பிற்கால சோழர்களால் கட்டப்பட்ட அற்புதமான கருங்கல் திருப்பணியால் ஆன கோயில். தஞ்சை கோயில் ஒரு கோயில்ல உள்ள நந்தி ஒற்றை கல்லால் ஆனது. ஆனா அதைவிட மிக பிரம்மாண்டமான நந்தி இது. பல கல்லால் ஆன பிரம்மாண்டமான நந்தி. முன்னே பலிபீடம். பலிபீடத்தில் தான் ஞானசம்பந்தருக்காக பூதம் தோன்றி பொற்கழி பெற்ற இடம் இந்த திருத்தலம் திருவாவடுதுறை. 1000 கொடுப்பர் போலும் ஆவடு துறையுளானே என்று அப்பர் பெருமான் பாடுவார். அதை தவிர சுந்தரர் வந்திருக்கிறார். மணிவாசக பெருந்தகை வந்து பலரும் வந்து பாடிய பெருந்தலம் இது. நவகோடி சித்தர்கள் வாழ்ந்ததாக, 9 கோடி சித்தர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இந்த திருவாவடுதுறைக்கு உண்டு. சித்தர்கள்னு சொன்னோடனே காமனா இருக்கிற ஒரு கேள்வி, இதெல்லாம் உண்மையா, நம்ப முடியறதானே? இந்த ஜெனரேஷனுக்கு அதை டச் விட்டு போயிடுது. அதனால பெருசா படிச்சவங்க, வயசானவங்களுக்கு எல்லாமே தெரியும், அனுபவத்திலேயே அவங்க விட்டுருப்பாங்க, லைஃப்லயே அவங்க லெசனா நிறைய படம் கத்துருப்பாங்க. உங்களோட அட்வைஸ் சின்ன பசங்களுக்கு, ஏதாவது சித்தர்கள் இல்ல இதை பத்தி தெரியாம இருக்கிறவர்கள், அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம்? இப்ப காற்றை நம்ம கண்ணால் காண முடியாது, நெருப்புன்னு தான் தெரியுமா, தொட்டாதான் சூடும். அதுபோல இவர்கள்லாம் மறைந்து நின்று ஞானிகள், முனிவர்கள், யோகிகள் இவர்கள்லாம் மறைவா இப்ப மனிதரோடு மனிதராக வாழ்கிறார்கள். அவர்கள் யார் என்று நமக்கு தெரியல. அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற போதுதான் இவர்கள் தானா, இவர்கள் தான் மகானா அப்படிலாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்து அந்தந்த காலத்தில் அவர்கள் சிலர் ஏற்கவில்லை. பிற்காலத்தில் தான் அவர்களை உணர்கிறார்கள். இப்ப திருமாலைய தேவர் திருவிழிமழை சென்று அங்கு எல்லாராலும் இழுக்க முடியாத ஓடாத தேர் நிக்கிது நிலையில. திருமாலை தேவர் அங்க போய் தான் இடையில உள்ள துண்டை கட்டி அப்படியே 4 வீதி எடுத்து கொண்டாந்து நிறுத்துறார். ஒரு மிகப்பெரிய அற்புதமான செயலை திருமாலை தேவர் செய்றார். அது இப்ப உள்ளவங்களை, அப்ப உள்ளவங்க அதை ஏத்துக்கல, இப்ப உள்ள நினைச்சு பார்க்கணும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. முனிவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், யோகிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் குருமகா சன்னிதானங்களை போல இருக்கிறார்கள். இவர்கள் தான் நந்தி எம்பெருமானுடைய வழி வந்தவர்கள். நம்ம சுயமூர்த்திகள் 14ஆம் நூற்றாண்டில் தொடங்கி உள்ள வழி. அவங்க கைலாயத்தில்
பரசிவ மூலம் அப்படியே படிப்படியாக வந்தவர்கள் தான் இவர்கள் என்பது இந்த வரலாறு உண்மை. இதுதான் திருவாவடுதுறையுடைய வரலாறு. ரொம்ப அருமையா, ரொம்ப பொறுமையா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா நச்சுன்னு சொல்லிட்டாரு. அவரோட பிஸி ஷெட்யூலுக்கு நடுப்புற நம்ம எல்லாருக்காகவும் டைம் எடுத்துட்டு வெளியில ஊருக்கு வேற போயிடுறாருன்னு நினைச்சு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஒரு இது கூட பந்தாலாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக எளிய நடையில் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருடைய பணி தொடர்வதற்காகவும் உலகில் உள்ள மற்ற எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு இறைவன் நம்பிக்கை, அது மெயினாக நம்பிக்கை அறிஞ்ச நேரத்தில் வந்து தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உலகத்தில் இருக்கிற பார்க்குற தப்பெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இறைவன் இல்லையா இல்லை இவங்க இறைவனை கூப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் வருது. அப்போ என்னன்னா இறைவனுக்கு நம்ம ஃபோக்கஸ் இன்னும் நம்ம கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கில்ட் கூட இருக்கு. இது பெரிய ஜென்ரேஷன்ஸ், அதாவது யங்கர் ஜென்ரேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப சீனியராக இருக்கிறவங்கலாம் இன்னும் கொஞ்சம் கையை பிடிச்சி அழிச்சிட்டு போயிருக்கலாமோ, நாங்கள்லாம் தப்பு பண்ணோம்னா நீங்கள் ஏன் எங்களை விட்டீங்கன்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம எல்டர் ஜென்ரேஷன் சொல்றதை நம்ம இன்னும் நிறைய கேட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நம்மளை சுற்றி இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மீடியாவில் போடாமல் மீடியாவுக்கு தேவையே இல்லாமல் ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் நம்மளுடைய கல்ச்சர் இது, நம்மளுடைய பாரம்பரியம் இது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இந்த சேனலில் வந்து கிட்டத்தட்ட 820 வீடியோ மேலே போட்டிருக்கோம். அதில் வந்து 700 கோயிலுக்கு மேலே வீடியோ எல்லாமே கோயிலை பற்றி தான் இருக்குது. இது வந்து ஒரு சர்வீஸாக இருக்காத நம்மளுக்கு தெரிஞ்ச நல்லது 4 பேருக்கு நல்லது தெரியணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் நோக்கத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து மக்களாகிய நீங்கள் நம்மளை நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய லெவலுக்கு கொடுத்துட்டு போய் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாமல் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு இந்த திருவாவடுதுறை ஆதீனத்துக்கும் எல்லாரும் வரணும். எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ், பண்டிகைகள், கோயிலில் இருக்கக்கூடிய அத்தனையிலையும் இன்வால்வ் பண்ணிக்கணும். நீங்கள் இன்வால்வ் ஆக 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 உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள், உங்களை சுற்றி இருக்கிற அழுக்குகள்லாம் தானாகவே குறையிறது நம்பியிருக்கேன். ஏன்னா நான் வந்து கோயில் ஆரம்பிக்கிறச்சே வந்து முதல்ல ஒரு 25 வருஷம் கோயில் போயிட்டு இருப்போமே தவிர்த்து எதுக்காக போகிறோம் என்ன போகிறோம்னு தெரியாமல் போயிட்டு இருப்போம். அதுவே ஆட்டோ கிளென்சிங் மோடில் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம மற்றவங்களை பற்றி ஒரு தப்பாவோ இல்லை அனாவசியம் இல்லாமல் சிந்தனைகள்லாம் இல்லாமல் இறைவன் மார்க்கத்தில், சரணாகதி மார்க்கத்தில் நம்ம எல்லாரையும் எப்படி இன்வால்வ் பண்ணலாங்கிற ஒரே நோக்கத்தில் தான் போயிட்டு இருக்கோம். அதனால தான் சேனல் பேர் கூட சக சரணாகதி. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேரை கோவிலில் இன்வால்வ் பண்ண விடுங்க. ஏன்னா கோவில்ங்கிற இன்ஸ்டிடியூஷன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு சும்மா ஏதோ 4 பேர் உட்காந்துட்டு பாடுறது அந்த மாதிரி கிடையாது. ஒரு சொசைட்டியே அதை கனெக்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் எல்லா லெவல்லையும் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, ஏபிசி நீங்கள் எப்படி கிளாசிஃபை பண்ணாலும் அடுத்த லெவல் டுவர்ட்ஸ் ஆன்மீக மார்க்கத்துக்கு அழிச்சுன்னு போகக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த விதத்தில் எல்லாரும் திருவாவடுதுறை கோவிலுக்கு வாங்க, உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச கோயில் கைங்கரியத்தை மேற்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.